Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டா பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. தீபாவளி வரப்போகுது. நம்ம தீபாவளி ரெசிபிஸ் நிறைய போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ரெசிபில இருந்து ஆரம்பிக்கலாம்னு பிரெட் குலோப் ஜாமுன் தான் செய்ய போறோம். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் குலோப் ஜாமுனுக்கு வந்து நான் பிரெட் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த ப்ரௌனிஷ் கலரெல்லாம் அது வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 10 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மிக்சியில் பொடி பண்ணாமல் கூட நம்ம அப்படியே கூட நம்ம பால் ஊற்றினோம்னா ஊறிடும். இருந்தாலும் இது பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து சக்கரை பாவுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பாகு பதெல்லாம் வர தேவையில்லை. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். பிசு பிசுப்பு தன்மை வரும்போது நம்ம நார்மலாக எப்படி குலோப் ஜாமுனுக்கு பாகு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து ஜாமுன் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து 10 ஸ்லைஸ் பிரெட் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு 18 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ இது வந்து சக்கரை பாக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நான் கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன் நான். இது வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் மிதமான தீ வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிதமான தீ வச்சு பொரிச்சிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு குலோப் ஜாமுன். பாருங்க, இந்த அளவு கலர் வந்ததும் நம்ம எடுத்து வேற பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு. இதே மாதிரி எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம குலோப் ஜாமுன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சக்கரை பாகுல போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து எனக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம பிரெட் குலோப் ஜாமுன் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் சக்கரை பாகு சூடாக இருக்கணும். அதனால கொஞ்சமாக ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் வந்து ஜாமுனெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ ஜாமுன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இது கூட நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இது சக்கரை பாகில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 ஹவர் சக்கரை பாகில் அப்படியே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம். இப்போ இது வேற பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேட்டிவ்காக கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுடைய பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.